சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு அன்புமணி தற்பொழுது வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் ஆலோசனையானது சென்னை டி நகரில் தற்பொழுது நடைபெற்று வருகிறதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு அன்புமணி தற்பொழுது வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் டி நகரில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பாமக தலைவர் அன்புமணி தற்பொழுது வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது டி நகரில் நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பாமக தலைவர் அன்புமணி தற்பொழுது வலியுறுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சுறுத்தலை முறியடிக்கும் வகையிலும் சமூக நீதி மேம்படுத்தும் சமூக நீதி சர்வே எனப்படக்கூடிய சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது அவசியமாகிறது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தை சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதே போல திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து சமுதாய அமைப்புகள் உள்ளிட்டவைகளை குறித்தும் அவர்களை சந்தித்தும் இந்த மனு என்பதை அளித்திருந்தார்கள். அவர்கள் பங்கேற்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக அவர் தெரிவித்திருந்தார். இந்தியாவிலேயே சமூக நீதியில் தலை சிறந்து விளங்கிய மாநிலம் எதுவென்றால் அது தமிழ்நாடு தான். இந்தியாவில் 100% இடஒதுக்கீட்டை 100 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த மாநிலம் என்ற சிறப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் அண்மை காலங்களில் சமூக நீதிக்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்வதில் பிற மாநிலங்களுடன் போட்டியிட தமிழக ஆட்சியாளர்கள் முயற்சிகளை கூட மேற்கொள்ளவில்லை. அதனால் சமூக நீதியின் தொட்டில் என்றழைக்கப்பட்ட தமிழ்நாடு இப்போது சமூக நீதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதன் மூலமாக இந்த கூட்டத்தின் மூலமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்த வரைக்குமே மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சமூக நீதியாக சமூக அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி அது முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.